தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக தேன்மொழி என்பவர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார். சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி கட்டிடம் முன்பு, அதாவது ரிப்பன் பில்டிங் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் அவர்களுக்கு அந்த போராட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த இடம் போராட்டம் நடத்த முடியாது என்று கூறியும், பொதுமக்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்று கூறியும், நடைபாதையில் அந்த போராட்டம் நடைபெறுவதாக கூறி தேன்மொழி என்பவர் தான் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி தலைமை ஸ்ரீவத்சவா மற்றும் சுந்தர்மோகன் ஆகியோருடைய ஆவணம் அனுப்பிட்டது. மனுதாரர் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி இதனால் பொதுமக்கள் மிக இடையூறாக உள்ளதாகவும், போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாகவும், ஆம்புலன்ஸ் செலுத்த செயல்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் வாதிட்டார். அப்போது அரசு தரப்புல ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல இவர்கள் போராட்டம் நடத்தலாம் என்றும், இவர்கள் அமைதியான முறையில் அவர்கள் கலந்து செல்லலாம் என்றும், ஏற்கனவே இந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது என்றும் அவர் வாதிட்டார். அப்போது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரத்துக்கு ஏற்கனவே இது குறித்து நோட்டீஸ் கொடுத்தான் போராட்டத்தில் நடத்தப்படுவதாகவும், இன்று கூட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். ஆனால் வழக்கு விசாரித்த நீதிபதிகள் அனுமதிக்கப்படாத இடத்துல போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நடத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய ஜனநாயக உரிமை என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது குறுக்கிட்ட தூய்மை பணியாளர் தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சுப்பு 2 நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதனால விசாரணை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் நீதிபதி அதை கோரிக்கைக்கு மறுத்துவிட்டார். அனைவரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் இந்த நீதிமன்றமே அவர்களை நீங்கள் கலைந்து செல்லுங்கள், அதாவது அமைதியான முறையில் கலைந்து செல்ல நீங்களே கூறுங்கள், அவர்கள் கலைந்து செல்லட்டும், நாங்கள் எந்த படையும் போர்ஸையும் யூஸ் பண்ண மாட்டோம் என்று அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். அதற்கு தலைமை நீதிபதி நீங்களே அவர் மனுதாரர்கள் தெரிவித்து அமைதியாக கலைந்து செல்ல சொல்லுங்கள், இந்த 2 மணிக்குள் அவர்களை கலைந்து செல்ல சொல்லுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மனுதாரர், அதாவது வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான ராகவாச்சாரி அந்த முழு நடைபாதையும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். ஆக அனைத்து வாதங்களையும் கிடைத்த நீதிபதிகள் தான் இவ்வாறு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.